அனைவருக்கும் வணக்கம். இப்போது எலெக்ஷன் வருது. வர 19ஆம் தேதி பார்லிமெண்ட் எலெக்ஷனு. இந்த நேரத்தில் வந்து கடந்த சில வருடங்களாக வந்து நம்ம இந்த நோட்டா அப்படிங்கிறத வந்து நிறைய பரவலாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க, பேப்பர்லாம் பார்த்துருப்பாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து இந்த நோட்டான்னா என்னன்னு தெரியாது. சும்மா நோட்டான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நோட்டா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நன் ஆஃப் தி அபோவ், அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த நோட்டாங்கிறது. NOTA, நன் ஆஃப் தி அபோவ். அதாவது இந்த இவிஎம் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்னங்கள் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடில் பட்டன் அழுத்துறதுக்கு ஒரு இது இருக்கும். அந்த சின்னங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20 சின்னங்கள் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் எதுவுமே போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்து இந்த நோட்டா ப்ரெஸ் பண்ணுறது. அந்த ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலெக்ஷனில் இந்த நோட்டாங்கிறது அதிகப்படியான வாக்குகள், அதாவது கட்சிகளுக்கு உளரக்கூடிய வாக்குகளை விட இந்த நோட்டாக்கு விழக்கூடிய வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அது என்னைக்கு அதிகமாகுதோ அன்னைக்கு எந்த கட்சியும் எந்த கட்சிக்கும் ஓட்டு போடுறதுக்கு விருப்பம் இல்லைங்கிற எண்ணம் கொண்ட மக்கள் வந்து அந்த நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி ஒரு சிச்சுவேஷன் வர்றதுக்கு வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மி. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தது அப்படின்னா உலக நாடுகள் எல்லாமே காரி துப்பும். அந்த அளவுக்கு ஒரு இது சிச்சுவேஷனை கொண்டு வந்துடும். அது பார்த்திங்கன்னா உலக நாடுகள் எல்லாமே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். அதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. எப்படியோ ஏதோ ஒரு கட்சியை சேர்ந்தவங்க கோடிக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் இருக்க தான் செய்வாங்க. அவங்க அந்த கட்சி வந்து ஊழல் கட்சியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நாசமாக போன கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த கட்சிக்கு ஓட்டு போடுற ஜனங்கள் வந்து ஜாஸ்தியாக தான் இருப்பாங்க. இந்த நடுநிலைமையான மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, எந்த கட்சியும் சேராதவங்க, எந்த கட்சி, அதாவது சிச்சுவேஷனை பொறுத்து அவங்க வந்து ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரி மக்கள் போடுற ஓட்டு தான் வந்து ஒரு கட்சியினுடைய வெற்றி தோல்வியை வந்து டிசைட் பண்ணும். அப்படி உள்ள மக்கள் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து நோட்டாக்கு ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த வாய்ப்பு ரொம்ப அதிகமாகும். அதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. எப்படியோ ஓட்டு போடாமல் இருக்காதீங்க, ஓட்டு போட்டுருங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த சுயேட்சைகள் இருக்காங்களே, அதில் யாராவது நல்லவங்க இருக்காங்களா பார்த்து அவங்களுடைய பேக்ரவுண்டை பார்த்து ஓட்டு போடுங்க. வேறு வழி இல்லை, ஓட்டு போடாமல் இருக்காதீங்க தயவுசெய்து. நன்றி.